श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுல அனுமான பிரமாணம், அதனால ஈஸ்வரன் சித்திப்பான் அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சார் நையாயிக்காள். அதற்கு பதில்னா வரிசையா சொல்லிட்டு வர. இப்போ இன்னொரு விஷயம் எப்ப ஆரம்பிக்கிற, இவ என்ன பண்றான்னாக்கா அனுமானத்தை கொண்டு சொல்றேன்னா, அப்போ வேதமே பிரமாணம் இல்லையா உங்களுக்கு? வேதமே பிரமாணம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கணும் நாம. நீ வேதமே பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப வேதம் எதுக்கு வந்தது இந்த பிரபஞ்சத்துல? அதனால அதுக்கு வையத்தியம் வந்துடும். ஏன்னா ஈஸ்வரன் சொன்ன உபதேசமே போரும், அல்லது அனுமானத்தினாலே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அப்ப வேதமே வேணாம் ஆயிடுமே அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு அவ என்ன பதில் சொல்ல ஆரம்பிச்சா, வேதம் பிரமாணம் தான், நாங்க சர்வாத்தனா அப்பிரமாணம் நாங்க சொல்லல. வேதம் என்னதுன்னாக்கா சப்த ரூபமா இருக்கு, சப்த ரூபம் தான். சப்தம்ங்கிறது என்னன்னாக்கா அவளே சொல்றா ஆப்த வாக்கியம் சப்த அப்படின்னு சொல்றா. ஆப்த வாக்கியம் தான் சப்த பிரமாணம். நமக்கு வேண்டியவா சொல்றா பாருங்க, அதுதான் பிரமாணமா இருக்கும். ஏற்கனவே அதை சொன்னோம். அதனால சப்தமானது பிரமாணமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த சப்தமானது யாரால் சொல்லப்பட்டது, எப்படிப்பட்டவரால் சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்தனா இருக்கிறவன், நமக்கு ரொம்ப வேண்டியவன், பிரியமானவன், அப்படிப்பட்டவனா இருந்து அவன் சொன்னாதான் பிராமான்யமே சித்திக்கும். இல்லாத போனாக்கா பிராமான்யம் சித்திக்காது, நிச்சயம் வராது. இவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, இவன் சொல்றது எப்படி நம்புறது அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால சப்தம் பிரமாணம். எப்படிப்பட்ட சப்தம்னா ஆப்தனால் சொல்லப்பட்ட சப்தமானது பிரமாணம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆப்தனால் சொல்லப்பட்ட பிரமாணம்ன்றத நீங்க லோகத்துல அங்கீகரிச்சுதான் ஆகணும். லோகத்துல அப்படிதான் இருக்கு. ஆப்தனால சொல்லப்பட்டாதான் அந்த சப்தத்துக்கு பிராமான்யமே சித்திக்கும். ஒரு திருடன் சொல்றான், இந்த ஊர்ல பயமே இல்லை, நீ போயிட்டு வா, கதவை பூட்டின்னு போ, திறந்து வச்சுட்டு போலாம் அப்படின்றான். நம்ம பூட்டின்னு போனாலே உடச்சு திருடின்னு போறான். இத மாதிரி எவ்வளவோ நடக்கிறது. அதனால இந்த யார் சொல்றா, அவன் சொன்னவா எப்படிப்பட்டவா அப்படின்றத வச்சுருந்தாலும் லோகத்துல பார்க்கணும். அந்த மாதிரிதான் வேதம் கூட சப்த ரூபம் தான், சப்த ரூபமா இருக்குது. அதுக்கு சாமானியம் சொல்லணும் அப்படின்னாக்கா வேதம் கூட ஆப்தனால சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் வரும். நீ வேதத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்யோன்யாசிரியம் அவாட்ட நம்ம அவளை பார்த்து நாம சொன்னோம், வேதத்தினால இது ஈஸ்வரன் சர்க்கஸ்திதி எல்லாம் சித்திக்கும், சிருஷ்டி பிரளயம் அதெல்லாம் சித்திக்கும். அதனால ஈஸ்வரன் சித்திப்பான். அந்த ஈஸ்வரனும் சிருஷ்டி கர்த்தத்துவத்தை வச்சுட்டுதான் சித்திப்பான் அப்படின்லாம் அவ சொன்னான்னாக்கா அந்யோன்யாசிரியம் வந்துருமே அப்படின்னு நாம சொன்னோம். வேதத்துக்கு பிராமான்யம் சித்திச்சாதான் ஈஸ்வரன் சித்திப்பான், ஈஸ்வரன் சித்தித்தால்தான் வேத பிராமான்யம் சித்திக்கும் அப்படின்னு அந்யோன்யாசிரியம் வந்துரும்லாம் சொல்லியிருப்போம். அதனால அவ என்ன சொல்றா, இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவானவன் ஈஸ்வரன் அப்படின்னு அனுமானத்தினால கல்பிக்கிறோம். சத்தியங்குராதிகம் சகர்த்துகம் காரியத்வா கடவது அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முதலானவைகள்லாம் சகர்த்துகம் ஒரு கர்த்தாவனால பண்ணப்பட்டது. ஏன் அப்படின்னா காரியமா இருக்கிறதுனால. அந்த கர்த்தா நம்மளால இருக்க முடியாது, ஈஸ்வரனாலதான் இருக்க முடியும் அப்படின்னா இங்க பதில் சொல்லிட்டோம். அதனால இது கர்த்திருவம் அப்படிங்கிறது இந்த அனுமானத்தினால சித்திக்கிறது. கர்த்திருவம் ஈஸ்வரனுக்கு சித்திக்கிறது. அதுக்கப்புறம்
இது அந்த வேத பிராம அப்போ கர்த்தத்துவம்னாக பிரபஞ்சத்துக்கு கர்த்தத்துவம் யார் கர்த்தா அப்படின்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிகிறது. அப்போ பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சிருஷ்டிக்கிறான்னு சொன்னாக்க அப்ப வேதமும் அதுல உள்ளடக்கம் தானே. அதனால பகவான் தான் வேதத்தையும் சிருஷ்டிக்கிறான், பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறான். அதனால இந்த சிருஷ்டி பிரளயமோ அது வேதத்தினால சிருஷ்டிக்கிறதுன்னு ஆயிடுறது. புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பவன் கர்த்தாவுக்கு இருக்கான், அந்த கர்த்தா ஈஸ்வரனே அப்படின்னு அனுமானத்தினால சித்திக்கிறது. அதனால என்னாச்சு, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுனால பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வேதத்தையும் பகவான் சிருஷ்டிக்கிறான். அந்த வேதம் பெருமானால தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால அந்த வேதத்துல சொல்லப்பட்ட சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அதெல்லாம் சித்திக்கிறது. அதுக்கு தோஷமே இல்லை அது. அதனால பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற சமயத்துல முதல்ல அவனையே வேதத்தை உபதேசிக்கிறான். எல்லா அனுமானத்தினால சரியா வருது அது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். அப்படின்னு சொன்னாக்கா அது தவறுதான். நீ இப்ப என்ன சொல்லணும், சாஸ்திரத்தினால இந்த இது சித்திக்கிறது, சிருஷ்டி ஸ்திதி சித்திக்கிறதுன்னு நீ சொன்ன. அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். இப்போ வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு தான் சொல்றோம். அப்ப வேதத்தினாலதான் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. அப்ப வேதம் தான் முதல் சாஸ்திரமா போயிடுச்சு, அதனால சித்திக்கிறதுன்னு சொன்னேன். அப்ப பாத்துக்கோ, அப்ப ஜெகத் கர்த்தத்துவம் எதுக்கு நீ அனுமானத்தினால சாதிக்கணும்? அங்க வாக்கியம் என்ன இருக்கு? சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்னு தான் இருக்கு. இந்த சூரியன் சந்திரன் முதலான அனைத்தையும் முன் கல்பத்துல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இவன் சிருஷ்டித்தான் அகல்பயது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியே உபனிஷத்துல சொல்றது சோகாமயத்தை பகுஸ்யாம் சஜா ஜெயேதி அப்படின்ட்டு சொல்லி இதகம் சத்மபத்ரிஜத அப்படின்னு சொல்றது. அவன் அகாமயத்தை சங்கல்பித்தான். நான் இதெல்லாம் பகுபவனம் நான் பகுபவனம் பலவாக ஆகப் போகிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு அவன் இது அத்தனையும் சிருஷ்டிச்சான்னு சொல்லி சொல்றது. அதனாலே அவன் கர்த்தத்துவம் சித்திச்சு கொடுத்தேன். நீ சிருஷ்டி ஸ்திதி பகவான் சொன்னான், அதனால சிருஷ்டி ஸ்திதி இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் சித்திக்கிறதுன்னு சொன்னேன். அப்ப சிருஷ்டிக்கிறது இவைகள்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன, இவைகள்லாம் பிரளயத்துல நாசம் பண்ணப்படுகின்றன அப்படின்னு சித்திக்கிறதுன்னு நீ சொன்னேனாக்கா, அப்போ அதை சிருஷ்டிக்கிறான் சம்ஹரிக்கிறான் அப்படின்னு சொல்ற கர்த்தத்துவம் கூட இங்க வந்துருச்சே, இந்த வாக்கியத்திலே வந்துருச்சே அது. அதனால நீ இப்ப அனுமானம் எதுக்கு சொல்லணும்? ஜெகத்துக்கு கர்த்தாவா இவன் இருக்கான்னுட்டு அனுமானமே சொல்ல வேண்டாமே, ஸ்பஷ்டமா வேத வாக்கியம் சொல்லிடுத்து. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னு நீங்க புரிஞ்சுக்கல. நாங்க என்ன சொன்னோம், சப்தம் பிரமாணம் அப்படின்னு அது என்ன அர்த்தம்? ஆப்தத்துவம் சித்திக்கணும். ஆப்தன் சப்தத்தை யாரு பிரயோகம் பண்றானோ, யாரு பேசுகிறானோ அவன் ஆப்தனாக இருந்தாதான் நமக்கு இதுவே சித்திக்கும் அது. அதனால அததான் அவ சொன்ன, சப்தமானது ஆப்தத்துவ ஞானம் வந்தாதான் பிரமாணமா ஆகும். அப்ப வேதத்தை உபதேசிப்பவன் ஆப்தனாக இருக்க வேண்டும். அவன் ஆப்தன்னு ஒரு ஞானம் வந்தாதான் வேதத்துக்கு பிராமான்யமே சித்திக்கும். அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சமானது ஒரு கர்த்தாவை உடையது. கர்த்தாவை உடையதுன்றதுனால அந்த கர்த்தாவினால சொல்லப்பட்டது வேதம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நமக்கோசரம் தானே சிருஷ்டிக்கிறான் பகவான். அவன் சிருஷ்டிக்கிறது நமக்கு அனுகூலம் பண்றது தானே இருக்கு. அதனால அவன் ஆப்தனவன். ஆகவே வேதமும் அவனால் உபதேசிக்கப்பட்டது, வேதமும் அவனால் சொல்லப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கோசரம் அது ஆப்தனால் சொல்லப்பட்டதுனால பிராமான்யம். அது அப்படிப்பட்ட வேத பிராமான்யம் சித்திச்சிருத்துனாக்கா அந்த வேதத்துல
சிருஷ்டி பிரளயம்லாம் இருக்கு. அதனால வேதத்தை உபதேசிப்பவன் ஈஸ்வரன் அப்படின்னு சித்திக்கிறது. இதுல வேதத்தினாலதான் கர்த்தா அப்படின்னு தெரியறதுன்னு எதுக்கு நீ சொல்லணும்? அது வேண்டாமே. அதனால நாங்க அதுக்கோசரம் தான் சொல்றோம், வேதமும் பிரமாணம் தான். எப்படி பிரமாணம்? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பவன் எம்பெருமான், அதனால் அது அவன் ஆப்தன், அந்த ஆப்தனால் சிருஷ்டிக்கப்பட்டதான் இது பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த பிரமாணமான வேதம் சிருஷ்டியை சொல்றது, பிரளயத்தை சொல்றதுன்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க இது இது தவறான வாதம். அவன் வேதத்தை உபதேசிக்கிறான் அப்படின்றதுனால வேத பிராமணியம் சித்திக்குமா? அது தப்பு. ஏற்கனவே சொல்லிட்டோம், சொதப்பிராமணியம் இருந்தால்தான் அது சித்திக்கும், அது சித்திக்கும். ஆனால் நீங்க இப்ப விளக்கமா பார்க்கணும்னாக்க வேதங்கள் சப்த ரூபம், சப்த பிராமான்யமோ ஆப்தனுக்கு ஆப்த ஞானம் தான் வேணும். பரமாத்மாவானவன் ஆப்தன், அதனால அவன் உபதேசிக்கிறான் அப்படின்னு நீ சொன்ன. அததான் இப்ப நாங்க ஆக்ஷேபிக்கிறோம். வேதத்தை உபதேசிக்கிறவன் ஈஸ்வரன் சித்திச்சா கூட அவன் ஆப்தன் உனக்கு எப்படி சித்திச்சது? ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் ஆப்தன் எப்படி சொல்ல முடியும்? நீ ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் ஆப்தன் நீ சொல்லிட்ட, ஜெகத்தை சிருஷ்டிச்சாலே அவன் ஆப்தன் ஆயிடுவான் அவன். ஏன் அப்படின்னாக்கா அவன் லோகத்துல எல்லாரும் என்ன சொல்றோம், இந்த தெய்வம் இப்படி என்னை படைச்சு என்னை சிருஷ்டிச்சு என்னை பிறக்க வச்சு இப்படி படுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் அல்லாடின்னு இருக்கேன்னு நான் சொல்லச்சே ஈஸ்வரன் என்ன அல்லாட வைக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம். நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவான் ஆப்தனா இருந்தா என்ன அல்லாட வைப்பானா? ஏன் என்ன அல்லாட வைக்கிற, என்ன ஏன் அல்லாட வைக்கிற அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? அவன் ஆப்தனா இருக்கானே, அவன் எனக்கு சுகந்தானே பண்ணணும் அப்படின்லாம் கேள்வி வருமே. அது மட்டும் இல்ல, நீ என்ன சொல்லணும், ஈஸ்வரன் ஆப்தன், ஜெகத்கர்த்தா ஈஸ்வரன், அவன் நித்திய சர்வஜன் அப்படின்னு சொல்லணும். அந்த சர்வஜனா இருக்கிறது தான் ஆப்தன். ஆப்தனா இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா சர்வஜனா இருக்கிறதுனாலதான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன்றது, பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்லை, அதனுடைய விசேஷமே தெரியாது. அது 2வது படிக்கிச்சு, நீங்க எல்லாம் கூட படிச்சிருக்கலாம். 2வது படிக்கிச்சு தமிழ்ல ஒரு கதை வரும், கதை ஸ்கூல் பாடத்துல. ஆதவன் ஒருத்தன், அவன் போயிட்டு இருக்கான், போயிட்டு வீதியில நடந்து போயிட்டு இருக்கச்சு ஒரு தோட்டம் மாதிரி வருது, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல குட்டி குட்டி காய், அதே சின்ன கொடி, பூசணி கொடி, அதுல இவ்வளவு பெரிய காய். இவன் நினைக்கிறான், படைக்கிறானே இறைவன், அவனுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இவ்வளவு பெரிய மரத்துல இத்தினோண்டு காய், ஆனா இத்தினோண்டு கொடி, அதுல இவ்வளவு பெரிய காய், என்ன சிருஷ்டி இது அப்படின்னு நினைச்சுக்கிறான். நினைச்சுட்டு அந்த ஆலமரத்துல படுத்து தூங்கி போயிடுறான். தூங்குற சமயத்துல அவனுடைய தலைமையில திடீர்னு ஏதோ விழுது. என்ன விழுதுன்னாக்கா ஒரு ஆலம் பழம் விழுந்து அப்படியே அது உடஞ்சி செதறிடுறது. அதுலயே எனக்கு சுரீர்னு வலிக்கிறது. எழுந்து பார்த்தான்னா என்னடா இப்படின்னா இது வந்துருது. அப்ப நினைச்சுக்கிறான் அவன், ஐயோ ஈஸ்வரன் நம்ம முட்டாள்னு சொன்னமே, இது கணக்கா பூஷணிக்காய் சைஸ் ஆலமரத்துல காய் இருந்ததுன்னாக்கா என் தள்ள விழுந்ததுன்னு என்ன ஆயிருக்கும்? தெய்வம் எல்லாம் காரண காரியத்தோட தான் எல்லாம் பண்றது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை, சர்வஜனான எம்பெருமானுக்கே அனைத்தும் தெரியும். அதனால அவன் சர்வஜனா இருக்கிறதுனால ஆப்தன் அப்படின்னு நீ அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுக்கு பதில் என்ன கேட்கிற சுவாமி பாஷ்யக்காரர் ஒண்ணு கேட்கிற, நீ அனுமான பிரயோகம் பண்ணச்சு என்ன பண்ற, க்ஷித்யங்குராதிகம் சர்வஜத்துவ கத்திருக்கம் காரியத்வா கடவதுன்னு சொல்லணும்.
சர்வஜன்ன்றது லோகத்துல பாத்திருக்கியா நீ? லோகத்துல சர்வஜன் யாரையா நீ பாத்திருக்கியா? சர்வஜன்றது லோகத்துல யாருமே வர முடியாது. நம்ம சொல்றோம், சம்பிரதாயத்தை சொல்றோம், நம்மாழ்வார் சர்வஜர், எபெருமானார் சர்வஜர், சுவாமி தேசிகன் சர்வஜர் அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி அத்வைதிகள் என்ன சொல்றா? சங்கராச்சாரியர் சர்வஜர் தான் சொல்றாவா, மத்வாச்சாரியரை அவா சொல்றாரு, எல்லாருமே சொல்றாளா இல்லையா? அப்ப சர்வஜத்துவம் அப்படின்னு நம்ம சாதிச்சோம்னாக்கா அதுக்கு நியத்தி என்ன? அதுக்கு நியமம் எப்படி சொல்றது? அதுக்கு ஏன் அப்படின்னாக்கா கபிலரை சாங்கியாள்னா என்ன சொல்றா? சர்வஜர் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி பௌத்தா புத்தரை சொல்லச்சு சர்வஜ சுகதோ புத்தோ அப்படின்னுட்டு அமரகோஷம். சுகதர் புத்தர் அவளுக்கு, அவருக்கு அந்த சுகதர்னு ஒரு பேர் புத்தருக்கு, அவரை சர்வஜர்னு அவ சொல்றாரு. அவர் சர்வஜன்றார். இப்போ அவ ஒத்துட்டு இல்லையோ, அவளுக்கு ஆப்தரா அவ போயிட்டா. அவ சொன்னத அவ உபதேசித்ததெல்லாம் பிரமாணமா நீ ஒத்துப்பியா? நீ ஒத்துப்பியா? நீ ஈஸ்வரன் சர்வஜி நீ சொல்ற, அவளும் தங்களுடைய மத பிரவர்த்தகர் புத்தர், கபிலர், கணாதர் அவள்லாம் சர்வஜாள் அப்படின்னு சொல்றான். சங்கராச்சாரியரை சர்வஜன் அவா சொன்னா, ஆனா நாம ஒத்துப்போமோ? நாம எம்பெருமானார சர்வஜர், அவர் ஆதிசேஷ அவதாரம் அவர், அதனால அவனாலதான் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு நாம சொல்றோம். அவ ஒத்துப்பாளாத? நீ சர்வஜன்னு சொன்னியானாக்கா அப்போ அது பிராமான்யன்றது எப்படி விவஸ்தை? இல்ல இல்ல இருந்துட்டு போட்டோமே. அப்ப எத்தனை பேர் சர்வஜாள்? அவன் என்ன சொல்றா? புத்தரை குண்டிதான் சர்வஜத்துவம். ஏன்னா அமரகோசத்துல அவன் சொல்லியாச்சு, வேற யாருக்கும் சொல்லல. அப்படி கிடையாது. இங்க சர்வஜத்துவம் எல்லாம் எப்படின்னாக்கா ஆபேட்சிகத்தை வச்சுதான். ஆபேட்சிக ஞான ஆதிக்கம். ஒருத்தர் தேசியன் ருத்ரனை பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல சாதிக்கிறார். சர்வஜனான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப சர்வஜனான ருத்ரனும் தானே சொன்னான்னு எப்படி சொல்லலாம்? காலக்ஷேபத்தப்ப கேட்கச்ச என்ன சார் சாதிச்சார்? இப்போ அது இல்ல, எம்பெருமான் தான் பரதேவதை அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, அதுதான் சர்வஜத்துவம். அவனுக்கு சர்வஜத்துவம்னு இதுதான், பகவானே பரதேவதை அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டு விட்டான். அதனால அவன் சர்வஜன் ஆயிட்டான் அப்படின்னு சாதிச்சார். இதுதான் அபேட்சிக ஞான ஆதிக்கம்னு பேர். எந்த ஞானம் நமக்கு அபேட்சிதமோ அது அவனுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா அவனுக்கு சர்வஜத்துவம் பேர் சொல்லலாம். அது சொல்லலாம். பரதேவதா பாரமார்த்தியம் ஒருத்தன் பெரிய பண்டிதன், அவனுக்கு எல்லாம் தெரியறது, எல்லாம் தெரிஞ்சா கூட அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலயும். அப்ப என்ன பிரயோஜனம்? சாஸ்திரஞானம் பகு கிளேஷம், புத்தேகே சரண காரணம் ஆயிடும். அதே பரம பாகவதர் புத்தர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டார். உபதேசா அறிம்புத்வா இவரமே சர்வகர்மத்துவம். அதனால பெருமாளை பத்தி உபதேசம் வாங்கிவிட்டார் ஆச்சாரியர். நித்தியபடி பெருமாளையே நினைச்சு ஆராதனம் தெரிஞ்சுட்டு இருக்கார். அந்த பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ, அதனால எது அபேட்சிதமோ அந்த ஞானம் வந்துருக்கு. அதனால சர்வஜன் அவன் சொல்றான். அப்படி பார்த்தோம்னாக்கா அமரகோஷத்திலேயே ருத்ரனையும் சர்வஜன் சொல்றது, புத்தனையும் சர்வஜன் சொல்றது. இப்ப ரெண்டு பேரும் சர்வஜனா நீ ஒத்துப்பியா? இருந்துட்டு போட்டுமே, ரெண்டு பேரும் சர்வஜன் சொல்லட்டுமே, என்ன ஹானி, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இவ கேக்குறா. பதிமூணாம் சுவாமி கேள்வி கேட்கிறார். கபிலோ யதி சர்வஜ்ஞா சுகதோ நேதி காப்ரமா சாவுபௌ யதி சர்வஜ்ஞோ மதிவேத கதம் தயோ அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. கபிலர் சர்வஜர் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா ஏன் சுகதரான புத்தர் சர்வஜர் இல்லைன்னு சொல்ற? நீ அவரு இருந்துட்டு போட்டுமே. சரி, ரெண்டு பேரும் சர்வஜான்னு சொன்னியானாக்கா மதிபேத கதம் தயோ, ஏன் ஞானத்துல பேதம் வருது? தத்துவ ஞானத்துல ரெண்டு பேரும் சர்வஜான் தானே. சர்வஜான் அனைத்தும் அறிந்துண்டவா அப்படின்னு அர்த்தம்.
அனைத்தையும் அறிந்தண்டவாளுக்கு ரெண்டு பேருக்கும் மத பேதமே வராதே. இவர் சொல்றதுதான் அவர் சொல்லணும், அவர் சொல்றதுதான் இவர் சொல்லணும், அப்படித்தானே இருக்கணும். ஆனால் அத மாதிரி இல்லையே இப்போ. இப்ப என்ன எடுத்தோ, சாங்கியன் பௌத்தனை வைக்கிறான், பௌத்தன் சாங்கியனை வைக்கிறான், இவா ரெண்டு பேரையும் வேதாந்திகள் வைக்கிறா, வேதாந்திகள்ல ஒருத்தருக்கு விசுகிறா. இப்ப எல்லாருமே சர்வஜான், எல்லாருமே சர்வஜான்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி சண்டை வருது? எல்லாரும் சர்வஜானாக்கா ஒரே மாதிரி தான் சித்தாந்தம் சொல்லணும் எல்லாரும். ஆனா அப்படி லோகத்துல இல்லையே. நம்ம ஆனா என்ன சொல்லுவோம், எங்க பாஷ்யக்காரர் சர்வஜர், உங்க பாஷ்யக்காரெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அவளும் குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள், அவளுக்கு ஒரு ஞானமே இல்லை, அவளுக்கு எல்லாம் குதர்க்க ஞானம். அது அப்படிப்பட்ட சொல்றதுனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதனால சர்வஜத்துவன்றது லோகத்துல பிரமாணமே கிடையாது. லோகத்துல சர்வஜத்துவன்றதுக்கு பிரமாணம் கிடையாது. நீ எங்க பார்த்திருக்க? யாருமே சர்வஜால் இல்லையே. சர்வஜால்னாக்கா அவளுக்கு தத்துவஞானம் ஒரே மாதிரியா இருந்து ஒரே மாதிரி உபாசனம் பண்ணணும், எல்லாரையும் பரஸ்பரம் பார்த்துட்டு பரஸ்பர ஹிதைஷிகளா இருக்கணும். நேர்த்திதான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் ஒரு செமினார், அந்த செமினார்ல வாரு 3 மணி நேரம் உட்கார்படியா எடுத்து அடியன் 3 மணிக்கு போயிருக்கேன். ஒரு இதுல அடியன் கன்வீனர் அது நடத்தணும். நடத்துற சமயத்துல வந்து ஒரு வித்வான் ஜோதிஷ பாகத்துல இருக்கான், என்ன பையன் தான், அவன் 30-35 வயசு இருக்கும். அவன் சொன்னான் கணிதம் பிரம்ம ரூபம் அப்படின்ட்டான். கணக்குன்னு சொல்றமே அது கூட பிரம்மத்தினுடைய ரூபந்தான் அது அப்படின்னு சொல்லிட்டான். எங்க வீசி கேட்டு வந்துட்டார். வந்து அவருக்கு சக்தியா பெருசாரு, அபத்தமான பேச்சு பேசுறாரு அப்படின்னு உங்க ஜோதி இடத்துல சொல்றீதா? கணிதம் பிரம்ம ரூபம்னு சொல்றீதா? எந்த பாஷ்யத்துல சொல்லிருக்கு? அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க எதையாவது சொல்லாதீங்க அப்படின்னு. உடனே நான் தான் நடத்துறவன், நான் பேசணும், நான் தான் சொன்னேன். இல்ல சூத்திரக்காரர் சொல்லிருக்க யாசரே சராசரவியபாஸ்ரயஸ்துஸ்யா சத்தியபதேஷோ பக்தா தத்பாவ பாவித்வம் சொல்லிட்டேன். அதனால லோகத்துல சரமோ அச்சரமோ சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்துக்கும் பிரம்மத்தை தான் சொல்லும் எல்லா சப்தங்களும். அதனால இது கணிதன்ற ஒரு சப்தம் தானே, அதுவும் அது கூட வேதத்தை பிரம்மத்தை தான் சொல்றது. அது மட்டும் இல்ல எல்லாமே பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அங்க ஒரு கேள்வி வரும். இது உபனிஷத் பாஷ்யக்காரர் சாண்டில்ய வித்தியில சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானதி சாந்த உபாசிதன் வாக்கியம். இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பிரம்மன் தானே, ஏன்னாக்கா அவங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு, அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறது, அவங்ககிட்டயே பிரளயத்தை அடைகிறது. அதனால சர்வம் பிரம்மம் அதை சொல்லிட்டு உபனிஷத் பாஷ்யக்காரர் ஒண்ணு சொல்ற. அதனால சாந்த உபாசித்தேன்னு அங்க இருக்கு. எல்லாமே பிரம்மன் தான் சொல்லிட்டா எப்படி மனதில் அமைதி வரும், சாந்தி வரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற சர்வாத்தனிச்ச கோவிந்தே மித்ரா கதா குத்தக அப்படின்னு சொல்ற. மித்திரனும் இல்ல அமித்திரனும் இல்ல, அந்த விசாரமே வராதே. எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மமா இருக்கிறதுனால நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம், அந்தராத்மாவா இருக்கும், அவனுடைய விபூதி நாம எல்லாம். அதனால நமக்குள்ள விரோதம் இருக்கு அப்படின்னு இதான் சாந்தி இது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எங்க வீட்டு கேட்ட, நீங்க சொல்றீங்க அந்த వ్యక్తి சொன்னானா, அத அவன் அவ்வளவு தூரம் போனானா? ஏன்னா அவன் வேதாந்தம் படிக்கல, அவன் பாட்டு இதை சொல்லிட்டு போறான். அவன் வேதாந்தம் படிச்சானா? அவன் சொல்றானா அதை சொன்னானா அவன் அப்படின்னு கேட்ட. இப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம்? இந்த மாதிரி சர்வம் பிரம்மமயம் சொன்னாக்கா, எல்லாமே பிரம்மமயம்னாக்கா அப்போ ஒருத்தருக்கு விரோதமே வரக்கூடாது. ஆனால் லோகத்துல எப்படி விரோதம் வருது? தேசிகன் அத்வைதியை ஜெயிச்சார், எம்பெருமானார் வேதாந்தியை ஜெயிச்சார், மாதவ வேதாந்தின்னு ஜெயிச்சார். அவர்தான் சொல்றோம் நம்பிள்ளை அப்படி சொல்றோம், இல்லைன்னா அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஜீயர் அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு. அது எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? 2 பேரும் தான் சொல்லிக்கலாம் வச்சு, எப்படி வரும் அது? அதனால இந்த மாதிரி விரோதமே வரக்கூடாது லோகத்துல.
ஆனால் விரோதம் இருக்கு. மத பேதம், தத்துவத்தினால பேதம் இருக்கு, ஞானத்தினால பேதம் இருக்குது, விரோதம் இருக்குது, பரஸ்பரம் வெக்திகதமாவும் இருக்கு. அதனால இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்படி இருக்கிற சமயத்துல நீங்க எப்படி சர்வைக்கன் சர்வைக்கன் அப்படின்னு சொல்றீங்க? சர்வைக்கன் சொல்லிட்டாக்கா அதனாலேயே வந்துருமா அது? அதனால இந்த இதுவே கிடையாது, சர்வைக்கத்துவன்றதே ஒண்ணு கிடையாது. நீ வேதத்தை ஒத்துக்கோ. அப்ப வேதம் சொல்றதையே சர்வைக்கன் சர்வவிதன் பரமாத்மாவை சொல்லிட்டு போயிடும். அதனால நாங்க அதை ஒத்துப்போம், நாங்க சொல்றோம். அதனால இந்த கிரமத்துல பாருங்கோ, சர்வஜத்துவம்னு ஒண்ணு இருக்கு. எது அது? வேதத்தினால சொல்லப்பட்ட சர்வஜத்துவம் அது. அதனால இது இவர சொல்ற வேத வக்கீலோ தர்ம மூலம் அப்படின்னு கௌதம தர்ம சூத்திரம் சொல்றது அது. அதனால பிரதிபாத்தியமான விஷயம் எதுவோ அதுக்கு அனுகுணமாக தான் நீ சொல்லணும். நமக்கு எது தெரிவிக்கப்படுகிறதோ, தெரிவிக்கப்படுற விஷயம் இருக்கு பாருங்க, அது எப்பேற்பட்ட விஷயம் அதை பார்க்கணும். அது தர்மன்றது பத்தி சொல்லச்ச எல்லா சாஸ்திரகாராலும் சொல்லி ஒத்துன்னு போயிட்டா, எது நமக்கு ஸ்ரேயஸுக்கு சாதனமா இருக்கோ, நம்முடைய சொந்த நிலையை அடையணும், அதுக்கு எது சாதனமா இருக்கோ அந்த சாதனம் தான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றா. வேதோ கிலோ தர்ம மூலம் யதோ அபியுதய நிஸ்ரேயச சித்தி ச தர்ம. கணாதர் சொல்ற அபியுதய நிஸ்ரேயச சித்தி. ஜெயமணி சொன்னார் சோதனா லட்சணோர்த்தோ தர்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சோதனா லட்சணோர்த்தோ அர்த்தகான்னு அங்க பதம் இருக்கு. அர்த்தகான அனர்த்தம் இல்லாதது. அர்த்தம்னாக்கா நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதை தேவனி சொல்லிட்டு போனேன். அதனால இத மாதிரி அவர் சொல்லினா, அதனால அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுனாலதான் வேதத்துக்கு பிராமான்யம். தர்மத்தை சொல்றது, அதர்மத்தை பண்ணாதீங்கன்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது, அதனாலதான் பிராமான்யம். அதனால வேதத்தினால எது விதிக்கப்பட்டிருக்கோ, நமக்கு ஸ்ரேயஸுக்கு சாதனமாக உபாயமாக எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் தர்மம் அப்படின்னு லட்சணம் அது. அதனால அந்த தர்மத்தை இது சொல்றது வேதம். அதனாலதான் இது பிரமாணமா இருக்கு. நமக்கு அந்த கிரமத்துலதான் பார்க்கணும் அது. அதனால நீங்க வேதம் அப்படின்னாக்கா அது பிரமாணமா இருக்கு. அந்த பிரமாணம் கூட நீ சொன்ன ஆப்த வாக்கியம் பிரமாணம், அது தப்பு. ஆப்த வாக்கியம் பிரமாணம்ன்றதுனால கிடையாது, நம்ம மனசுல தோணிடும். ஒருத்தர் சொல்லச்சேவே இவர் சொல்றத நம்பலாம், இவர் சொல்றத நம்ப கூடாது, இவரை நம்பலாம், அந்த மனுஷனை நம்ப கூடாது அப்படின்னு நம்ம மனசுலயே ஒரு தோன்றது. நம்ம மனசுலயே தோன்றது. இந்த நம்ப கூடாது அப்படின்னு வர்ற சமயத்துல அதுக்கு வேணா தோஷ ஞானம் காரணமா இருக்கலாம். ஆனா நம்பலான்றதுக்கு அது காரணமே கிடையாது. நமக்கு சில பேரை பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடுறது, சில பேரை பார்த்தா நம்மளை அறியாம விலகி போறோம். ஏன் அதுன்றது மனுஷ மனசுக்கே பிரமாணம். அது யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அது நல்லவன் கெட்டவன் அப்படின்றதுனால கிடையாது, ஏதோ மனதுல ஒரு தோன்றது. அதனால இது ஆகவே சொத பிராமான்யம்ன்றது பிரமாணமா இருக்கணும்னா தானா தோணிடும். அது தானா தோணிடும். அப்பிரமாணம்னா தான் வேற ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு சொல்லணும். அதனாலதான் சூத்திரக்காரர் என்ன பண்ண சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சாஸ்திரயோனித்வாத் வேதம்தான் பிரமாணம், வேதத்தை தவிர்த்து பிரதானமான பிரமாணம் எதுவுமே கிடையாது. காரணம் என்ன? அது அபௌருஷேயமா இருக்கு. அபௌருஷேயமா இருக்கிறதுனால அது மாத்திரம் எப்பொழுதும் பிரமாணமா இருக்குது, எப்பொழுதும் பிரமாணமா இருக்கு. ஆக அதை கொண்டு ஈஸ்வரன்
சித்திக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் சரியான சித்தாந்தம். வேதத்தை உபதேசிக்கிறான், அதனால ஈஸ்வரன் சித்திக்கிறான். இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவத்தை இருந்துதான் ஆகணும், அதனால ஈஸ்வரன் சித்திக்கிறான். சர்வஜனா இருக்கான், அதனாலதான் ஆப்தத்துவம் சித்திக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பரத பிராமான்யம் சொல்றதோ அல்லது அனுமானத்தை கொண்டு கர்த்தத்துவத்தை சாதிக்கிறோம், அது மாதிரி வேத உபதேசத்துவம், வேதத்தை உபதேசிக்கிறவன் இவன் அப்படின்னுட்டு சாதிக்கிறோம், அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தவறான வாக்கியங்கள். அந்த மாதிரி வாதமே நமக்கு வேண்டாம். அது சொல்றதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல பாக்குறீங்கோ? அதனால அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால ஈஸ்வரானுமானத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்பேற்பட்ட நிறைய விசாரங்கள் வருது, ரொம்ப கடினமானதுதான் அது. அதை கிரகிச்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். இதை காட்டணும் நியாய சித்தாந்தனம் அதுலயும் சரி, நியாய பரிசுத்திலையும் சரி, அதுல வியாக்கியானங்கள்லயும் சரி, ரொம்ப பிரம்மாண்டமான விசாரங்கள்லாம் இருக்கு. அது அத்தனையும் நிறையனால புரிஞ்சிக்க முடியாது, அத மாதிரி இருக்குது. அவ்வளவு கடினமான தர்க்கங்கள் அது. இங்க சுவாமி ஸ்லோகத்துல இது சர்வக்கியத்துவம் தத்துவத்தாகலாப்பேன்னுட்டு தேசிகனை கொண்டாடணும். இந்த தத்துவத்தாகலாப்பத்தை வச்சுட்டு தான் இப்படி ஸ்லோக ரூபமாக அனைத்து விசாரங்களையும் நமக்கு சாதிச்சுட்டு போயிருக்காரு. அதுலயும் அதுக்கோசரம் அது புரியாதேன்னு தான் சர்வார்த்த சித்தியே வந்திருக்கு. அதற்கு எவ்வளவு வியாக்கியானங்கள், ஆனந்ததாயினின் ஒரு வியாக்கியானம், அத மாதிரி பரகால சுவாமி ஒரு மகான், அவர் பாவ பிரகாசம் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது, அப்படி கடினமானது. ஆனந்ததாயினி உத்தம சுவாமி சாட்சிய வியாக்கியானம், இப்படி எல்லாம் எத்தனை வியாக்கியானம் வந்தாலும் டீக்கா தூக்கலாம் அபேட்சதே அப்படின்னு வேற என்ன சார் சுவாமி. ஒரு டீக்கை வந்ததுன்னாக்கா வியாக்கியானம் வந்ததுன்னா அந்த வியாக்கியானத்தை அறிந்து கொள்வதற்கு இன்னொரு வியாக்கியானம் அபேட்சிதம் அப்படின்னு தோணும். அத மாதிரி அடையன மாதிரி மந்தமதிக்கெல்லாம் ரொம்ப சூக்ஷமா போகிறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல முடிஞ்ச வரையும் அடையனாலானது தமிழ்ல படிச்சு சொல்லியிருக்கேன், ஓரளவு புரியும். ஆனா 2 வாட்டி 3 வாட்டி கேட்டாக்கா இன்னும் நன்னா மனசுல பதிஞ்சிடும். இப்ப ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அடியன் சர்காதீனாம் அசித்தௌ நஹி நிகமகிராம் பஜ்யதே சம்பிரதாயः தssiத்தௌ நானுமானம் பிரபவதி யதிதம் பாதசூன்யம் விபக்ஷே சாஸ்திரேभ्यः தத்ரசித்தௌ சஹ பரிபடனாத் விஸ்வகர்த்தாபி சித்யேத் தர்மானுஸ்தாபனார்த்தம் ததனுமிதி ரதோ நைவ சக்யா கதாச்சித். இப்ப பாருங்க, ஈஸ்வரனை சாதிக்கணும். ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிக்கிச்சே அதற்கு நீ என்ன சொல்லணும்? சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இவைகள்லாம் இருக்குன்னு சாதிக்கணும். அது சாதிக்கலைன்னாக்க அதுக்கப்புறம் தான் நீ ஈஸ்வரனை சாதிக்க முடியும். அதுவே சாதிக்கலைன்னா இது எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். அதனால சர்க்காதீனாம் அசித்தௌ, சர்க்கம் சிருஷ்டி, ஆதிசப்தத்தினால ஸ்திதி பிரளயம் அதெல்லாம் சொல்லப்படுறது. இவைகளெல்லாம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகள்லாம் அசித்தோ, அதுவே சித்திக்கல. அந்த சமயத்துல நிகமகிராம் சம்பிரதாய ந பஜ்யதேஹி. நிகமகிராம் கீ சப்தம் வார்த்தைன்னு அர்த்தம், வாக்கியங்கள் அர்த்தம் வச்சுக்கணும். வேத வாக்கியங்கள், வேத வார்த்தைகள் அவைகளுடைய சம்பிரதாய, அந்த சம்பிரதாயமானது ந பஜ்யதேஹி விடுபடவே இல்லை. அது ந பக்னா அப்படின்னு அர்த்தம், விடுபடவில்லை. அதாவது அது போகல, பக்னமா இல்லை. ஏன் அப்படின்னாக்கா நீ என்ன சொல்லணும்? இந்த சிருஷ்டி
ஆச்சு. சிருஷ்டி ஆனவுன்னா வேதமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வேதத்தை முதல்ல எம்பெருமான் உபதேசிக்கிறான் அப்படின்னு நீ அனுமானத்துல சொல்லணும். அத சொன்னாக்கா இப்ப பிரளயம் சித்திச்சுடுத்து, அதுக்கப்புறம் சிருஷ்டியும் அவசியம். சிருஷ்டி ஆயிடுச்சுன்னா வேதோபதேசமும் பண்ணி ஆகணும். அதனால நீ என்ன சொல்லுவது? பிரளயமே அப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்? அதுக்கு பிரளயமே சித்திச்சுதான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா நான் இப்ப இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கேன். எங்க தோப்பனார் பார்த்த, எங்க தாத்தா பார்த்த, இப்படி பரம்பரையா பார்த்துதானே இருக்கா? யாராவது ஒருத்தர் பிரளயத்தை பார்த்திருக்காளா அல்லது சிருஷ்டிய பார்த்திருக்காளா? யாருமே அனுபவிக்கிறது பார்க்கலையே. அதனால அந்த வேதமே போயிடுத்து, எல்லாமே அழிஞ்சிடுத்து. எம்பெருமான் தான் சிருஷ்டித்தான். எம்பெருமான் சிருஷ்டிச்சு அவன் வேதத்தையும் சிருஷ்டிச்சு உபதேசிச்சான். நீ கல்பிக்கணும். அதை கல்பிக்கிறதுக்கு எப்படி? சர்க்காதீனாம் அசித்தௌ. இந்த சிருஷ்டியோ பிரளயமோ எதுவுமே சித்திக்கல. அந்த சமயத்துல வேத சம்பிரதாயமும் போயிடுத்து. ஏன்னா வேதம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். வேதம் அப்படியே இருந்ததுன்னாக்க அது ஏன் அழிய போறது? அதனால வேத சம்பிரதாயமானது நகி பத்தியதை, அது பக்னமா இல்லை, அது பங்கம் ஆகாது, எப்பொழுதும் அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அதனால இல்ல வேதமே சொல்றதோ இல்லையோ, சூர்யா சந்திரமசு தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொல்றது, அதை வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னாக்கா அப்ப அதுதான் சொல்லிட்டு இல்லையோ, அப்ப வேதமே போருமே, வேதமே போறோம். அதை வச்சுட்டு நீ ஈஸ்வரனை கல்பிக்கணும். ஈஸ்வரனை கல்பிச்சாதான் அதை கல்பிக்க முடியும், யதாபூர்வம் அகல்பயதுன்னு. அதனால அந்யோன்யாசியம் வந்துருமே. அது ஈஸ்வரன் சித்திச்சாக்க வேத பிராமான்யம், வேத பிராமான்யம் சித்திச்சதுன்னதான் ஈஸ்வர சித்தி அப்படின்னு வந்துருமே. அதனால அது விரோதமா போறது. தசித்தோ ந அனுமானம் பிரபவதி. அந்த இவைகள்லாம் சிருஷ்டி பிரளயம் அதெல்லாம் இருக்கு, சித்திக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அனுமானமே வேணாமே. அனுமானம் அது பிரமாணமா ஆகாது. ஏன்னா இப்ப சொல்லிவிட்டான் நாங்க. உன்னால எப்படி நீ சாதிக்க முடியும்? யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தை, இது பிரளயத்தை அடைந்தது இந்த பிரபஞ்சம், வேதமும் அழிந்து விட்டது, பெருமாள் திருப்பி சிருஷ்டிச்சு பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு வேதத்தையும் சிருஷ்டிச்சு அதை உபதேசமும் பண்ணினார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுவும் வராதே. அதனால அதுவும் விரோதமா போறது. அதனால அனுமானமே வராது. எது ஏன் தெரியுமா அப்படின்னா, இதம் விபக்ஷே பாதசோனியம். நீ சொல்ற அனுமானத்துல விபக்ஷத்துல, விபக்ஷம் சொல்லுவா. அதாவது எப்படின்னாக்க, பர்வதத்துல நெருப்பு இருக்கு, புகை இருக்கு, அதனால நெருப்ப அனுமானம் பண்றோம். ஆனால் ஒரு பெரிய மதகு இருக்கு, ஜலம் இருக்கு பாருங்க, மதகு, அது ஹிரதம் அப்படின்னு சொல்லுவார், மகாஹிரதம். இந்த மகாஹிரதத்துல போய் ஜலம் தானே எக்கச்சக்கமா இருக்கு, அந்த ஜலத்துல போய் நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாது. அதனால அங்க என்ன ஆகும்? அங்க இதுவே இல்லை, நெருப்பே இல்லை, புகையும் இருக்காது, நெருப்பும் இருக்காது. அதுக்கு சொல்றது இந்த விரோதம் வர்றச்ச அன்னைக்கே சொன்னோம். அது என்ன சொன்னோம்? அவ ஒரு அனுமானம் அவ சொல்றா. அது என்ன அனுமானம் அவ சொன்னா, இந்த சந்ததி இருக்கோ இல்லையோ, சந்ததின்னு சொல்ற அவ. இந்த பிரபஞ்சமானது பிரளயத்தை உடையதுதான். விஸ்வ சந்ததி, இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்ச்சி, அது கதாச்சிது உச்சித்தியதே, எப்பொழுதாவது நாசத்தை அடைகிறது. ஏன்? சந்ததிவாது, அது சந்ததியா இருக்கிறதுனாலதான். எப்படின்னா பிரதீப சந்ததிவத் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு வழக்கு எரியுறது, அது எவ்வளவு நாள் எரியும்? அது மலையேற வரையும் எரியும். அதன் பிறகு மலையேற எடுத்துனாக்கா அது உச்சித்தி அடைஞ்சு விடுறது. அது அந்த மாதிரிதான் பிரளயமும் வந்துடும். அது மாதிரி பிரளயம் ஆயிடுச்சுனாக்கா திருப்பி அந்த பரமாணுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பிரம்மாண்டத்தை
ஆரம்பிச்சு வச்சிடும் அப்படின்னு அவ சொன்னார். அதுக்கு சுவாமி என்ன கேட்கிறேன், இதான் இத மாதிரி அனுமானம் வராது. ஏன்னா இந்த அனுமானமானது விபக்ஷே விரோதத்தை ஆபாதனம் பண்ணும் பொழுது, என்ன விரோதம், ஒரு நெருப்பு இருக்கட்டும், ஆனா அதே புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம், ஹேது ஒண்டி இருக்கட்டும், ஹேதுவான புகை இருக்கட்டும், சாத்தியமான நெருப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க நெருப்பு கணக்கு இல்லை அப்படின்னு புகையும் இருக்காது. இதுக்கு பேரு அனுகூல தர்க்கம்னு பேரு. அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், அதாவது சந்ததி இருக்கட்டும், சந்ததித்துவம் நீ ஹேத்து சொன்ன, அது இருக்கட்டும், அழிவு இருக்க வேண்டாம். அழிவு இருக்க வேண்டாம் சொன்னா நீ என்ன சொல்லணும், அழிவு இல்லைன்னா சந்ததியும் இருக்காது அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே சொல்ல முடியாது உன்னால, ஏன்னா நம்ம பார்க்கலையே, நம்ம பார்க்கலையே. அதான் நீ சொல்லணும், நெருப்பு இல்லைன்னு புகை இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து இந்த நாசம் இல்லைன்னா, பிரபஞ்ச பிரளயம் இல்லைன்னாக்கா சந்ததியே இருக்காதுன்னு நீ சொல்லணும். அப்படி இல்லையே, லோகத்துல நம்ம பார்த்துதானே இருக்கோம், இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து இருக்குது. சொல்றோம் கரிகாலம் முடிய போறது, இத்தனை வருஷம் இருக்கு, அத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யார் பார்த்தா, இதுக்கு முன்னாடியும் பார்த்தவா இல்லை, பின்னாடியும் பார்க்க போறவாளையும் இல்லை, யாரும் நிரூபிக்க போறதும் இல்லை. அதனால இது விரோதம் வந்துடும். இல்ல தீபாதிகள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொன்னமே அப்படின்னாக்கா, தீபாதிகள் தீபம் வந்து மலை ஏறுறதுன்னு சொன்னது கூட என்னது காரணம், அது சந்ததியா இருக்கிறதுனால இல்லை. அங்க என்ன ஆயிடுறது, என்ன ஆயிடுச்சுன்னா தானா மலையேறுறது. அது தீப சந்ததியா வந்து மலையேறுது, என்ன ஆயிடவே மலையேறுறது, அதனால இல்லை. அதனால சந்ததியினுடைய உச்சேதம் சந்ததியா இருக்கிறதுனாலதான் போச்சுன்றது சொல்ல முடியாது. அதனால தவறு அப்படின்னு சொன்னாது. இல்ல இல்ல, நாங்க என்ன சொல்றோம், இப்ப முதல்ல சொன்னோம் பாருங்க, ஜெகத்கர்த்திருவம் சித்திச்சது, அதனாலேயே வேதமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வேதத்தை அவன் ஆப்தனா போயிட்டதுனால வேதமானது அவனால சொல்லப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ வேதத்தினால் சாஸ்திரேபிய, சாஸ்திரங்களிலிருந்து வேதங்களிலிருந்து தத் பிரசித்தோ, சிருஷ்டி பிரளயம்லாம் சித்திக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா, தத் பரிபடனாத் சகபரிபடனாத், சகபரிபடனாத்னாக்கா எந்த இடத்துல நீ சொன்னையோ சிருஷ்டி பிரளயம்னா இருக்குது, ஏதா பூர்வம் மகள் பெய்யுதுன்னுட்டு, அங்கேயே சகபரிபடனாத் விஸ்வகர்த்தாபி, ஜெகத்கர்த்தா பிரபஞ்ச பகவான் தான், அவன் தான். அதான் சொன்னோம், சோகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னுட்டு. அதனால விஸ்வகர்த்தா கூட பகவான் கர்த்தா, அவன் தான் சர்வகர்த்தா அப்படின்னு அதுவும் சித்திச்சு விடுறது. அப்ப அனுமானம் வியர்த்தம். அதனால விஸ்வகர்த்தாபி சித்தியேத்து, அவனும் சித்திச்சிருவான். அப்படினால அனுமானம் நீ சொல்லவே வேண்டாம், அனுமானமே சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல, சர்வஜத்துவம் ஒண்ணு இருக்குது, அதுதான் ஆப்தத்துவத்தை ஆப்தத்துவம் அப்படின்றது சாதிக்கும். யார் சர்வஜனோ அவனையே ஆப்தன் அப்படின்னு சித்திக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. இந்த சர்வஜத்துவன்றது ஆப்தனா இருக்கிறது தான் சர்வஜன் கிடையாது. ஏன்னா சர்வஜன் லோகத்துல யாருமே பார்த்தது கிடையாது, எதுவுமே யாருமே பார்த்தது இல்லை. அதனால சர்வஜன் லோகத்துல ஒருத்தர் கிடையவே கிடையாது. இன்னொன்னு, பிரபஞ்சத்துல எல்லா சாஸ்திரக்காராலும் அவாவா பிரவர்த்தக்கான என்ன சொல்லிட்டு இருக்கா, சர்வஜான் தான் சொல்லிட்டு இருக்கா. அதனால அதுவும் தவறு. அதனாலதான் எது நமக்கு செயற்சாதனமோ அதுதான் தர்மமா இருக்கும், அததான் வேதம் விதிக்கும், அததான் நம்ம அனுஷ்டிப்போம். அதனாலதான் அத்தக ஈஸ்வரன் சொன்னதுனால வேத பிராமான்யம் இல்லை, ஈஸ்வரன் சொன்னதுனால இல்லை, அது சொத பிரமாணமா இருக்கிறதுனாலதான் தர்ம அனுஷ்டாபனார்த்தம், தர்ம சம்பிரதாயம் இருக்கு பாருங்க, அதை பிரவர்த்தனம் பண்ணணும். அதுக்கோசரம் தது அனுமதினா அனுமானம்னு அர்த்தம்.
ஈஸ்வரனை அனுமானம் பண்றதுன்றது கதாச்சித்து நீங்க எவ்வளோ பரிசிரமப்பட்டாலும் சரி, நைவ சக்தியா அதை யாராலையும் சாதிக்கவே முடியாது. அனுமானத்தை சாதிக்க முடியாது. அனுமானத்தினாலதான் இந்த பிரபஞ்சமே சித்திக்கிறது, அனுமானத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திப்பான், அனுமானத்தினாலதான் வேதம் சித்திக்கும், அனுமானத்தினாலதான் வேத பிராமான்யமும் சித்திக்கும். சத பிராமான்யம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆக எவ்வளவு நீங்க பிரயத்தனப்பட்டாலும் இது வரவே வராது. இந்த ஈஸ்வர அனுமானம் சித்திக்கவே சித்திக்காது. இல்லாத விஷயத்தை நீங்க சாதிக்க முற்படாதீங்க அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கலாம். சர்காதீனாம் அசித்தௌ நஹி நிகமகிராம் பஜ்யதே சம்பிரதாயः தஸ்சித்தௌ நானுமானம் பிரபவதி யதிதம் பாதசூன்யம் விபக்ஷே சாஸ்திரேभ्यः சத்ப்ரசித்தௌ சக பரிபடனாத் விஸ்வகர்த்தாபி சித்யேத் தர்மானுஷ்டாபனார்த்தம் ததனுமிதி ததோ நைவ சக்யா கதாசித். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.